அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று. அனைவருக்கும் நற்காலை வணக்கங்கள். ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் கொண்டாடக்கூடிய 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் தற்சமயம் துவங்க உள்ளது. வழிபாட்டுதலுக்குரிய ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலய கல்வி நிறுவனங்களின் செயலர் சுவாமிஜி அவர்கள் தற்சமயம் விழா மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களோடு சிஆர்எஃப் சப் இன்ஸ்பெக்டர் சாமன் பிள்ளை, செல்வகுமார் ஹெட் கன்சல்டன்ட்ஸ் அவர்கள் இருவரும் அணிநடை பயிற்சியில் சிறந்த அணியினரை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் குழுமி இருக்கின்றோம். இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழா பேருரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய வித்யாலய கல்வி நிறுவனங்களின் செயலர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம் பாரத தேசத்தின் பெருமைமிகு விழாக்களில் தேசிய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கின்ற இப்பெருமைமிகு விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவர்களையும் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தின் சார்பாக வரவேற்று
பார்வையாளர்கள் அமைதி காத்து அமரவும். அணிநடை பயிற்சியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களை பார்வையிடுதல் வழிபாட்டுதலுக்குரிய செயலர் சுவாமிஜி அவர்களும், சப் இன்ஸ்பெக்டர் சாமுவேல் பிள்ளை அவர்களும், ஹெட் கான்ஸ்டபிள் செல்வகுமார் சிஆர்பிஎஃப் அவர்களும் இப்பொழுது அணிநடை பயிற்சியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களை பார்வையிட சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு. அனைவரும் எழுந்து நிற்கவும். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल भंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। பார்வையாளர்கள் அமரவும்.
மூவண்ண கொடிகளை ஏந்தி தற்சமயம் மாருதி உடற்கல்வியல் கல்லூரி மாணவர்கள் இந்திய தேசிய கொடிக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அணிவகுப்பு மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து தேசிய மாணவர் படை மாணவர்கள் தற்சமயம் அரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி சிவானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்சிசி மாணவர்கள் நம் இந்திய மூவர்ண தேசிய கொடிக்கு தற்சமயம் அணிவகுப்பு மரியாதையை செலுத்துவதற்காக அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாரத தேசத்தை காப்பதற்கு இந்திய இராணுவ வீரர்களோடு நாங்களும் சேர்ந்து நிற்போம் என்ற உணர்வோடு நமது பிள்ளைகள் தற்சமயம் அணிவகுப்பு மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து வேலு நாச்சியாரை போல வளர்ந்திருக்கிற அருமை பெண் குழந்தைகள் தற்சமயம் நம்முடைய இந்திய தேசிய கொடிக்கு அணிவகுப்பு மரியாதையை செலுத்துகின்றார்கள். டிஏடி கலாநிலைய நடுநிலை பள்ளி மாணவர்கள் நாங்கள் திருப்பூர் குமரனை நெஞ்சிலே தாங்கி இங்கே நாங்கள் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவோம் என்று வீரநடை போட்டு அணிவகுத்து நிற்கின்றார்கள். நம் வித்யாலய குருகுல மாணவர்கள் நம் பாரத தேசத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பகத்சிங் அவர்களை நெஞ்சிலே உறுத்தி கொண்டு இப்பொழுது நம்முடைய இந்திய தேசிய கொடிக்கு அணிநடை செய்து மரியாதை செலுத்துகின்ற தருணம் இது. சுவாமி சிவானந்தா மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தற்சமயம் நம்மிடையே அணிநடை பயிற்சியை மிடுக்கோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து சுவாமி சிவானந்தா மேல்நிலைப்பள்ளி பெண்கள் பிரிவைச் சேர்ந்த மாணவிகள் ஜான்சி ராணியைப் போல வீரநடை போட்டு நம்முடைய இந்திய திருநாட்டின் தேசிய கொடிக்கு அணிவகுப்பு செய்ய வந்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி சிவானந்தா மேல்நிலைப்பள்ளியினுடைய இரண்டாவது அணி இது. மாணவர்கள் தற்சமயம் அரங்கத்தில் அணிநடை பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
நமது தொழிற்பயிற்சி நிறுவனத்தை சார்ந்த மாணவர்கள் தற்சமயம் அரங்கத்தில் அணிநடை பயிற்சியில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பாலிடெக்னிக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து அணிநடை பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தற்சமயம் நம்முடைய மூவர்ண கொடிக்கு அணிநடை பயிற்சி செய்து மரியாதை செலுத்துகின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து மாருதி உடற்கல்வியியல் கல்லூரி ஆசிரிய பயிற்சி மாணவர்கள் தற்சமயம் நம்முடைய தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் தருணம் இது. தற்பொழுது ஆர்கேஎம் வெரி எஃப்டிஎம்எஸ்சி பெண்கள் பிரிவைச் சார்ந்த மாணவிகள் தற்சமயம் நமது இந்திய தேசிய கொடிக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து நமது ஆர்கேஎம் வெரி கேபி படிக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் தற்சமயம் நமது இந்திய தேசிய கொடிக்கு அணிவகுப்பு மரியாதையின் மூலம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தருணம் இது. வித்தியாலய கலை அறிவியல் கல்லூரிய அரசு உதவி பெறும் கல்லூரியைச் சார்ந்த மாணவர்கள் தற்சமயம் நம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள்.
கலை அறிவியல் கல்லூரியுடைய செல்ஃப் ஃபைனான்ஸ் விங் சார்ந்த மாணவர்கள் தற்சமயம் நம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நம் கலை அறிவியல் கல்லூரியுடைய தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்கள் தற்சமயம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள். அணிநடை பயிற்சியின் நிறைவாக நம் வித்யாலய குருகுல இசை குழுவினர் தற்சமயம் நம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள். அடுத்ததாக நம் தேசிய கொடி உறுதிமொழி ஏற்ற நிகழ்வு. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலய மாணவர்களாகிய நாங்கள் இந்திய தேசிய கொடிக்கும் அது பிரதிபலிக்கும் மேன்மையான குடியரசிற்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்போம் என்று உறுதி கூறுகிறோம்.
அடுத்ததாக சுவாமி விவேகானந்தரின் எனது உறுதிமொழி ஏற்றல் நிகழ்வு. வித்தியாலயத்தின் அங்கமாகிய நான் எனது நாட்டிற்காக என்னை தியாகம் செய்யவே பிறந்துள்ளேன் என்பதை அறிவேன். நம் நாடு கடந்த காலத்தில் எப்போதுமே கடைபிடித்து வருகின்ற உண்மை, மனநிறைவு மற்றும் தொண்டு போன்றவற்றை தொடர்ந்து கடைபிடிப்பேன். நான் உரத்த குரலில் பிரகடனம் செய்கின்றேன். இந்திய மண்தான் எனது உயர்ந்த சொர்க்கம். இந்தியாவின் நலன்தான் எனது நலன். இறைவா எங்களுக்கு வலிமையை தாரும். பலரின் நன்மைக்காக எங்களுக்குள் இருக்கும் ஆன்மீக சக்தி பொங்கி எழ அருள் புரிவாய். அனைவரும் அமைதி காத்து அமரவும். நமது இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா உரை நிகழ்த்துமாறு வழிபாட்டுதலுக்குரிய வித்தியாலய கல்வி நிறுவனங்களின் செயலர் சுவாமிஜி அவர்களை வேண்டுகின்றோம். ஜெயராமகிருஷ்ணா, அனைவருக்கும் என்னுடைய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் நாடு, நம் பாரத தேசம் ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தது. அந்த அடிமை சங்கிலியை உடைத்து நம் விடுதலை அடைந்தது 1947ஆம் ஆண்டு இதே தினம். அதற்காக நாம் கொடுத்த பரிசு விலை லட்சக்கணக்கான உயிர்கள். நம்முடைய முன்னோர்கள் பலர் தங்கள் உயிரை தியாகம் செய்து நமக்காக இந்த விடுதலையை வாங்கி கொடுத்துள்ளார்கள். அவருடைய தியாக உணர்வை நினைவு கூறவும் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றோம். அப்படி ஒரு முக்கியமான நாள் இந்த நாள். ஆனால் இன்று நம்ம நாட்டில் பல பேருக்கு, பெரும்பாலான பேருக்கு இந்த தினம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஒரு விடுமுறை நாள். காலை லேட்டாக எந்திரிக்கிறது, எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்ட்டு, அப்புறம் மால், பீச், ரிசார்ட்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ணக்கூடிய தினமாக இன்று மாறிவிட்டது. நம்மளை மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் காலைல அதிகாலை எழுந்திரிச்சு அணிவகுப்பு செய்து தேசிய கொடி ஏற்றி அதுக்கு மரியாதை செலுத்தி தேசிய கீதம் பாடி உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் இதோடு மட்டும் நின்று விடக்கூடாது. இப்போ நம்ம கூறிய அந்த உறுதிமொழியை நம் வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா தான் நம்ம பரிபூர்ண சுதந்திரத்தை நாம் பெற்றதாக கருத முடியும். அப்போ நம்ம இன்னும் சுதந்திரம் அடையவில்லையா, மறுபடியும் என்ன பரிபூர்ண சுதந்திரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சுதந்திரங்கிறது மனம் போன போக்கில் வாழ்கிறது கிடையாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது கிடையாது, கைக்கு வந்ததெல்லாம் எழுதுறது கிடையாது. சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்வதந்திரா. ஸ்வனா தன், ஒன்ஸ் ஓன். தந்திரானா டிபெண்டன்ஸ், சார்ந்து இருக்கிறது. எப்போ நம்ம நாடு யாரையும் சார்ந்து இல்லாமல், மற்ற நாடுகள் வெளிநாட்டுக்காரர்கள் சார்ந்து இல்லாமல் தன்னை சார்ந்து நின்று தன்னிறைவு அடைதோ, அப்போ தான் நம் நாடு உண்மையான சுதந்திரம் பெற்றதாக நம்ம கருத முடியும். ஆங்கிலேயர்களை விரட்டி விட்டு
நம்ம விடுதலையை வாங்கி கொடுத்த முன்னோர்கள் அவருடைய பங்கை முடிச்சிட்டாங்க. விடுதலை வாங்கி நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அடுத்த பகுதி நம்ம கையில் இருக்குது. அப்படி விடுதலை அடைந்த நாடை தன்னறிவு மிக்க நாடாக, தற்சார்பு நிலை நாடாக, உலகத்திலேயே சிறந்த நாடாக கொண்டு போகக்கூடிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. அதற்காக நாம் இன்று உறுதிமொழி எடுத்தோம். அதுபடி நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதற்காக நம்ம முன்னோர்கள் மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு சந்திரசேகர் ஆசாத் மாதிரியோ இல்லை வாஞ்சிநாதன் மாதிரியோ துரோகிகளை சுட்டுக்கொண்டு நம்மளும் தற்கொலை கொள்ள வேண்டியதில்லை. இல்லை கட்டபொம்மன் மாதிரி, பகத்சிங், சுக்கதேவ், ராஜகுரு அவங்கள மாதிரி தூக்கில் தொங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இல்லை கொடிகாத்த குமரன் மாதிரியோ இல்லை லாலா லஜ்பதி ராய் அவர் மாதிரி போலீஸ்ட்டு அடி வாங்கி இறந்து போக தேவையும் இல்லை. இல்லை வஉசி சுந்தரனார் கப்பலோட்டை தமிழர் மாதிரியோ இல்லை சுப்பிரமணிய சிவா மாதிரியோ ஜெயிலிருந்து கஷ்டப்பட அவசியமும் இல்லை. நம்ம செய்வதெல்லாம் சிம்பிள். நம்ம எடுத்த அந்த உறுதிமொழி எதற்காக? நம் நாடு உலக அரங்கில் சிறந்த நாடாக வர வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த கொள்கைக்காக. நம்முடைய பாரத தர்மத்தில் ஒரு சில நீதிமுறைகளை நம்ம கடைப்பிடித்தா போதும். உதாரணத்துக்கு நேர்மையாக இருத்தல், உண்மை பேசுதல், பேராசைப்படாமல் இருத்தல், எளிமையான வாழ்க்கை. இதை கடைப்பிடித்தாலே நம்ம நாடு தன்னிறைவு அடைந்து விடும். இதை ஒட்டி இந்த வகையில் நம் நாட்டில் வாழ்ந்த தேசிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த சாதாரண நீதிமுறைகளை கடைப்பிடித்து எப்படி வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுவிடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நிகழ்வுகளை நான் இங்கே கூற விரும்புகின்றேன். டெல்லியில் ஒரு நிகழ்வு சில ஆண்டுகளுக்கு முந்தி. 94 வயது உடைய ஒரு முதியவர். அவர் கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வந்துட்டுருக்கு 500 ரூபா. அதை வச்சு தான் அவர் குடும்பத்தை நடத்தி ஆகணும். இருக்கிறது வீட்டு வாடகை வீடு. அவரால் வாடகை சரியாக கொடுக்க முடியல. ஒரு நாள் வீட்டு ஓனர் என்ன பண்ணுறாரு, நீ வாடகை கொடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி காலங்காத்தால் அவர் அடித்து வெளியே துரத்தி வீட்டில் ஒரு பாத்திரம் வெளியே தூக்கி எறிகிறார். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வராங்க, சரிசமம் பண்ணுறாங்க. சரின்ட்டு அவர் கொஞ்சம் விட்டு இருக்கார். அந்த சமயம் ரோட்டில் ஒரு பத்திரிக்கையாளர் போகிறார், ரிப்போர்ட்டர். பார்த்தோன்னே அவருக்கு ஒரு செய்தி போடலான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, ரிப்போர்ட் எழுதிடுறாரு. அதாவது வீட்டு உரிமையாளர்களின் அராஜகம் அப்படின்னு போட்டு டைப் அடித்து அங்கே ப்ரெஸ்ஸில் சீஃப் எடிட்டர்கிட்ட போய் கொடுக்குறாரு. அவர் மேட்டர் படிக்கிறாரு. படிச்சுட்டு அந்த யாருன்னு ஃபோட்டோவை பார்த்தோன்னே அதிர்ந்து போயிடுறாரு அவர். அப்புறம் மறுநாள் காலைல ஹெட் நியூஸில் அது வருது பேப்பரில், முன்னாள் பாரத பிரதமரின் அவல நிலை அப்படின்னு சொல்லி. உடனே நியூஸை பார்த்தோன்னையும் அந்த வீட்டுக்கு வந்து பெரிய மினிஸ்டர்ஸ், அஃபிஷியல்ஸ் எல்லாம் போய் அவர் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ தான் பக்கத்து மக்களுக்கே தெரிய வருது, அந்த வீட்டுடைய உரிமையாளர் ரொம்ப கஷ்டப்படுறார், நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லி. அது கடைசியில் யாருன்னு பார்த்தா நம்ம நாட்டுடைய 2வது பிரதமர் குல்சாரிலால் நந்தா. நேரு பிரதமர் ஆனதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வர்றதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரீம் பீரியட் 15 டேஸ்க்கு நம் நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் அவர். அது மட்டும் கிடையாது, நெஹ்ரு பிரதமர் இருந்த டைமில் நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அப்படி இருந்த மத்திய மந்திரி எவ்வளோ எளிமையாக நேர்மையாக வாழ்ந்திருப்பார். இது நமக்கு ஒரு உதாரணம். அடுத்து வர்றது லால் பகதூர் சாஸ்திரி. நமக்கு தெரியும், அவர் காங்கிரஸ் கட்சியில் கொண்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அடிக்கடி சிறைக்கு போவார். ஒரு தடவை மாதக்கணக்கில் சிறையில் வச்சுருக்காங்க. அப்போ செய்தி அவருக்கு வருது, தன்னுடைய மகள் சுமன் அப்படின்னு ஒரு மகளுக்கு வந்து சீரியஸாக இருக்காங்க, உடம்பு சரியில்லை. உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, 15 டேஸ் பரோலில் அனுப்புகிறாங்க. நீ போய் மகா கூட இருந்து கவனிச்சுட்டு வா, 15 நாள் மட்டும்தான், திருப்பி உடனே வந்துடணும்னு சொல்லி. அவர் போகிறார். போய் 2-3 நாளே இந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன உடனேயும் 15 டேஸ் ஃபுல்லாக இருக்கவும் செய்யலை, உடனே ஜெயிலுக்கு வந்துடுறார். வர்றவங்களாம் கேட்குறாங்க, உனக்கு தான் 15 நாள் கொடுத்துருக்கேன், ஏன் வந்தேன்னு சொல்லி. அவர் சொல்கிறார், எனக்கு வந்து 14 நாள் கொடுத்தது வந்து என் மகளில் போய் பார்க்குறதுக்கு, அதுக்கு மட்டும்தான். இப்போ என் மகளே இல்லை, அப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறது, அதனால் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி நேர்மையான மனிதர். அவர் வாழ்க்கையில் இன்னொரு நிகழ்வு. அவர் காங்கிரஸ் கமிட்டியுடைய காரிதரிசி செயலராக பணிபுரிந்திருக்கிறார். அப்போ அவருக்கு சம்பளம் மாதம் 150ன்னு ஒரு போட்டிருக்கு, ஒரு சில 50ன்னு போட்டிருக்கு. ஏன்னா அமௌண்ட் நமக்கு முக்கியம் இல்லை, ஒரு அமௌண்ட் 150 ரூபா வாங்கிட்டு இருக்கார். வந்து பணம் வந்தோடனே வீட்டில் மனைவிட்ட வச்சுடுவார். ஒரு நாள் அவருடைய நண்பர் வரார். தன்னுடைய மகனுக்கு ரொம்ப சீரியஸ்
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஒரு 50 ரூபா கடனாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஓப்பனாக சொல்லுவார், எனக்கு பணம்லாம் கிடையாது, நான் இருக்கிற பணத்தை என் மனைவிட்ட ஒப்படைச்சிடுவேன், அதுக்கு மேலே எங்கிட்ட சேவிங்ஸ் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ அதை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய மனைவியார் லலிதா அம்மையார் அவங்க கணவரை கூப்பிட்றாரு. பகவத் சாஸ்திரி கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் வந்து இங்கே கொடுத்த பணத்தில் 10 ரூபா சேர்த்து வச்சு ஒரு 120 ரூபா வச்சுருக்கேன், இந்தாங்க 50 ரூபா அவங்க நண்பருக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவரும் கொடுக்குறாரு, வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் இவர் வந்து மனைவிட்ட கேட்குறாரு, நான் 150 ரூபா கொடுத்தேன், எப்படி இவளை சேர்த்து வச்சேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, அந்த அம்மா மாதம் 10 ரூபா சேர்த்து வச்சேன்னு சொல்லி. ரொம்ப நல்லது அப்படின்ட்டு மறுநாள் நேரம் ஆஃபீஸ் போகிறாரு. போகிறவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவி 140 ரூபாலேயே குடும்பத்தை நடத்தி முடிச்சிடுறா, அதில் 150 எனக்கு தேவையில்லை, அடுத்த மாதம் வந்து 10 ரூபா கம்மி பண்ணிடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்குறார். இப்படி ஒரு எளிமையான தூய்மையான வாழ்க்கை. அவர் அப்படின்னா அவருடைய துணைவியார் அதுக்கு மேலே. நான் ஏற்கனவே அவங்க பேர் லலிதா அம்மையார். இது நடக்கும்போது லால் பகதூர் சாஸ்திரி வந்து இதாக வந்துடுறார், பிரதமர் ஆயிடுறார். அப்போ தான் சோவியத் யூனியனுக்கு போகிறார் ஒரு பேச்சுவார்த்தைக்காக. அங்கே தான் டாஸ்கனில் அவர் இறந்து போயிடுறார், காலமாகிறார். இவர் போகிறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் ஒர்க்குக்கு தான் கவர்மெண்ட் வெஹிக்கிளை யூஸ் பண்ணோம், நம்மளோட குடும்ப வேலைக்கு வந்து நம்மளே கார் வாங்கிக்கணும்னு சொல்லி ஒரு கார் வாங்க ஆசைப்படுறார். ஃபியட் கார் வாங்குறார். அப்போ அதோடைய விலை 12,000 ரூபா, நியர் 12,000. அது கொடுக்குறதுக்கு பணம் அவருக்கு இல்லை. அவர் கையில் 7,000 ரூபா வச்சுருக்காரு, மிச்சம் 5,000 வந்து பேங்க்கில் கடன் வாங்குறார். நாட்டினுடைய பிரதமர் ஒரு கார் வாங்கிறதுக்காக கடன் வாங்குறார் 5,000 ரூபா. இவர் அங்கே காலமாகி போயிடுறார். அப்புறம் இவங்க வந்து அடுத்த பிரதமராக வர்றது நம்முடைய திருமதி இந்திரா காந்தி அம்மையார். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 5,000 ரூபா கடனை வந்து ரத்து பண்ண சொல்கிறாங்க, நீக்க சொல்கிறாங்க, ரைட் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க பேங்க்கில். அவங்களோட துணிவேர் எப்படி கெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கிடையாது, இந்த கார் எங்களோட சொந்த உபயோகத்துக்காக வாங்கப்பட்ட கார், அரசாங்கம் எதுவும் உதவி பண்ண தேவையில்லை, எனக்கு வரக்கூடிய பென்ஷன் பணத்தை நான் கொடுத்து முடிப்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் யார்ட்டையும் கை நீட்டி நிற்காமல் அந்த பென்ஷன் பணத்தில் அந்த கடனை கட்டி முடிக்கிறார். இப்படிப்பட்ட மகான்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம். நமக்கெல்லாம் தெரியும் பெருந்தலைவர் காமராஜர். அவர் ஒரு தடவை சென்னையில் ஒரு ஸ்கூல் பில்டிங் திறக்கிறதுக்காக போகிறார். போகும்போது போகிற வழியில் ஜீவான்னு சொல்லி ஒரு தேசிய தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஜீவானந்தம், அவர் வீடு அங்கே தான் போகிற வழியில் இருக்குது. அவர் தான் அந்த பள்ளிக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார், ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக. அப்போ மனசில் என்ன நினைப்பார், போகும்போது அவரையும் கூப்பிட்டு போகலாம், அவர் தானே ஃபவுண்டேஷன் போட்டாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீடு நம்ம நினைக்கமா பெரிய பங்களாலாம் கிடையாது, சாதாரண ஒரு குடிசை. இவர் போய் நிற்கிறாரு, அங்கே உட்காருக்கு சேர் ஸ்டூல் கூட கிடையாது முதலமைச்சர் உட்கார்றதுக்கு. ரெண்டு ஒரு நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் போகிறேன், நீ வான்னு சொல்லி ஜீவா கூப்பிட்றாரு காமராஜர். அவர் நான் எதுக்கு வரணுங்கிறாரு, இல்லை கம்பல் பண்ணுறாரு, சரி ஒத்துக்கிறார். ஆனால் என்ன சொல்கிறார், நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நாள் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு, ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குங்கிறாரு. காமராஜர் அவசியம் வரணும், உனக்காக வெயிட் பண்ணுவேன்ட்டு வந்துடுறார். இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. அது வரைக்கும் அவர் வரல. முடிஞ்சதுக்கப்புறம் ஜீவா சொன்ன அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக வந்துடுறார். வருவேன்னு சொல்லியிருக்கார், கரெக்டாக வந்துடுறார். அப்போ காமராஜர் லைட்டாக கோச்சிக்கிறார் நண்பனுங்கிற முறையில், உனக்காக எவ்வளோ நான் வெயிட் பண்ணேன், நீ வரவே சிலை ஏமாற்றிட்டே அப்படிம்பார். அப்போ அந்த ஜீவா அவர் சொல்கிறார், ஒன்றுமில்லப்பா, என்கிட்ட நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஒரே ஒரு வேஷ்டி தான் இருக்குது, அது அழுக்காக இருந்துச்சு, அதை துவச்சி காயப்பட்டு வரக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர். எப்படி நம்முடைய முன்னோர்கள் அதுவும் சமீப காலத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு உதாரணம். அடுத்த ஒருத்தர் வந்து கக்கன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தமிழ்நாட்டில் வந்து காவல்துறைக்கு அமைச்சராக இருந்தார், அப்புறம் ஹரிஜன மக்கள் நலத்துறையுடைய அமைச்சராக இருந்தார். அவர் காவல்துறை அமைச்சராக இருக்கும்போது அப்போ இருந்த ஐஜி வந்து அருள்னு ஒரு பெரியவர், இன்ஸ்பெக்டர் ஜெனரல். கக்கனுக்கு ஒரு தம்பி உண்டு, விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி. அவர் நேரம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கார். அப்போ சென்னை ஒய்எம்சிஏ காலேஜில் இன்டர் காலேஜ் 8 அத்லட்டிக் மீட் நடக்குது. அப்போ நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதில் அந்த கக்கனுடைய தம்பி, கடைசி தம்பி விஸ்வநாதன் 600 மீட்டர்லையும் 800 மீட்டர்லையும் ஃபஸ்ட்டாக ஓடி வரார். வந்து அந்த ஐஜிட்ட வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கார். அப்போ ஐஜி பார்த்தோன்னா சந்தோஷம், ஓ நீ கக்கனுடைய தம்பி தானே, ரொம்ப நல்லா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்க, நீ போலீஸ் வேலைக்கு வந்தால் ரொம்ப நல்லது, போலீஸ் மட்டும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு நீ வந்து அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கிறார். அவர் அப்புறம் ஆஃபீஸ் போகிறார், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறார், இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ எல்லோரும் ஃபிட்னஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குது.
ஸ்போர்ட்ஸ் மேன் கோட்டாவில் அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்றாங்க, எஸ்ஐ போஸ்ட். அப்புறம் அவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்து அண்ணன்ட்ட வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறார், என்னுடைய ஸ்போர்ட்ஸில் பார்த்து எனக்கு வந்து எஸ்ஐ போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அவர் உடனே அங்கேருந்து எடுத்து அங்கே இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐஜிக்கு ஃபோன் பண்ணார். எந்த தகுதியின் பேரில் இந்த பையனுக்கு நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்க? அப்போ அவர் சொல்கிறார், அவன் ஸ்போர்ட்ஸ் மேலே நல்லா இருக்கான், இந்த எல்லாம் ப்ரைஸாக வாங்கியிருக்கான்ட்டு. அப்போ அவர் அண்ணன் சொல்கிறாரு, கக்கன், என்னுடைய தம்பிக்கு வந்து இடது கையில் சுண்டு விரலும் அந்த மோதிரம் ஆட்டக்கூடிய விரலும் வளைஞ்சிருக்கும், மடங்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவனால் எப்படி துப்பாக்கியை சுட முடியும்? தூக்கி கையில் வைக்கிறதே கஷ்டம். அப்படி தகுதி பார்க்காம எப்படி நீங்கள் ஒர்க் அவனுக்கு வேலை கொடுத்தீங்க? அது உடனே ரத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். அப்போ அவன் தம்பிக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி நேர்மையாக அவர் வாழ்ந்திருக்கார். அது மாதிரி இன்னொரு நிகழ்வு அவர் வாழ்க்கையிலேயே. அப்போ அவர் வந்து ஹரிஜன நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ அந்த நலத்துறையுடைய இயக்குனர் வந்து முத்து அருளாண்டி. அவர் அடிக்கடி கக்கன் வீட்டுக்கு வருவார், போவார், பேசுவாங்க, என்னென்ன மக்களுக்கு பட்டா கொடுக்கலாம், ஹரிஜன மக்களுக்கு இப்படிலாம் கொடுத்துட்ருப்பார். அப்போ அவர் தம்பியும் பார்ப்பார். தம்பி படித்து முடிச்சார், வேலை இல்லை. அப்போ ஒரு நாள் அவர் தம்பியை ஆஃபீஸ் கூப்பிட்றார், அந்த முத்து அருளாண்டி, அந்த இயக்குனர். உனக்கு என்னால் வேலை போட்டு கொடுக்க முடியாது, உனக்கு வேணால் அந்த ஹரிஜன மக்களோட கூட்டத்தில் உனக்கு ஒரு வீடு பட்டா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் ஏழை தான், அவருக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் தம்பிக்கும் வேலையும் இல்லை. அவரும் சொல்லி ஒத்துக்கிறார். இந்த செய்தி யாருக்கு போகுது? கடைசியில் அவர் அண்ணனுக்கு கக்கனுக்கு போகுது. அவனை தம்பியை கூப்பிட்றார், இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், உண்மையான்ட்டு. ஆமான்னு சொல்லி அந்த பத்திரத்தை நிறுத்தி அவன் அண்ணன்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு, ஆசீர்வாதம் பண்ணான்ட்டு. அவர் பத்திரத்தை வாங்கி 4 நாளாக கிழிச்சு போட்டுறார். கிழிச்சு போட்டு உடனே அவருக்கு முத்துலாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் வந்து வீடு வசதி இல்லாமல் பிளாட்ஃபார்மை பட்டு தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த பட்டா கொடுத்துட்ருக்கோம். ஒரு அமைச்சரோட தம்பிக்காக நீ கொடுக்குறது தப்பு, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரையும் கடிச்சிக்கிறாரு, தன்னுடைய தம்பியும் அவர் வந்து சத்தம் போடுறார். இந்த மாதிரி எத்தனையோ மக்கள், நம்முடைய தேச தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் நம்ம இன்றைக்கி உறுதிமொழி எடுத்த மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாடு சிறந்த நாடாக வரணும் அப்படின்னு தேசிய சிந்தனை அரசியல் தலைவருக்கு மட்டும் இருக்க தேவையில்லை, நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உறுதிமொழி நம்ம வந்து விடாமல் கடைப்பிடிக்க வேண்டும். எதுக்காக கடைப்பிடிக்கணும்? இந்த உலக அரங்கில் உள்ள சிம்மாசனத்தில் நம்முடைய பாரதத்தாய் வீட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த குறிக்கோள், அந்த கொள்கை, அந்த லட்சியத்திற்காக. ஆகவே நாம் எடுத்த இந்த உறுதிமொழியை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கடைப்பிடிக்க வேண்டும். அதற்கான மனபலம், உடல் பலம், ஆத்ம பலத்தை நம்முடைய பாரதத்தாய் நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஹிந்த். அடுத்ததாக எத்தனை ஜென்மங்கள் என்கின்ற தேசபக்தி பாடலை அனைவரும் சேர்ந்து பாட இருக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். பாகவதர் அண்ணாக்கள் பாட சேர்ந்து அனைவரும் பாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணிடை வேண்டுவனே, சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும் சாகச வாழ்க்கையும் வேண்டுவனே. பித்தனாய் மாறியே தொண்டுகள் செய்திடும் பெருமையா வாழ்க்கையை வேண்டுவனே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணிடை வேண்டுவனே. ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே.
எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணிடை வேண்டுவனே. கோடானு கோடிக்கும் நன்மைகள் செய்வதே ஆண்டவன் பணியன சாற்றுவனே. இப்பணி செய்வதில் எவ்வகை துயரமும் ஏற்றிடுவேன், இது சத்தியமே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணிடை வேண்டுவனே. இந்திய மண்ணிடை வேண்டுவனே. பார்வையாளர்கள் அமைதியாக அமரவும். அடுத்ததாக இன்று நடைபெற்ற அணிநடை பயிற்சியில் சிறந்த அணிகளை அறிவிக்குமாறு சிஆர்பிஎஃபினுடைய சப் இன்ஸ்பெக்டர் சாமுவேல் பிள்ளை மற்றும் செல்வகுமார் ஹெட் கான்ஸ்டபிள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அணிநடை பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்களும் அமைதி காத்து அமரவும். Respected Swamiji, our principals and staffs and parents and dear students, I wish to all you happy 79th Independence Day. We sincerely thank you, principals and management of this esteemed institution, of inviting us this function and also as the judge panel for today parade program. All of you have participated in the competition very sincerely and utmost enthusiasm. Really, it was very tough for us a judge as performance of each platoon or impassable. However, we would come to conclusion after assessing of each of every asset in natural that one's platoon among should be given to first position did not mean that the performance of remaining teams was not up the mark. Today is 3 categories contingents participate in junior level, senior and postgraduate, post-metric. Level best contingents and marching is Vidyalaya High School is first position. Next, senior level, post-metric. Next, post-metric, Swami Vivekananda Higher Secondary School, Boys Wing, 11. Swami Shivananda Higher Secondary School, Boys Wing, 11th and 12th standard. Next, senior level, SRMB Maruti College of Physical Education is
first position. Thank you, sir. Again, I wish the young and energetic students of the all institution the best and thank you, sir. நன்றி சார். இந்த அணிநடை பயிற்சிகளை செலக்ட் செய்த சப் இன்ஸ்பெக்டர் சாமுவேல் பிள்ளை ஐயா அவர்களுக்கு திரு சைலர் சுவாமிஜி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். அணிநடை பயிற்சியில் சிறந்த அணிகளை தேர்வு செய்ய வந்திருக்கின்ற சிஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் சாமுவேல் பிள்ளை அவர்களுக்கு தற்சமயம் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு வித்தியாலயத்தின் சார்பாக நினைவு பரிசு நன்றி. தொடர்ந்து நமது வித்தியாலய கல்வி நிறுவனங்களுக்கு இடையே ராமநவமி வழிபாட்டின் போது நடைபெற்ற ஓவிய போட்டி மற்றும் பாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா தற்சமயம் தொடர்ந்து நடைபெற உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலய கல்வியியல் கல்லூரியின் சார்பாக கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி ராமநவமி விழாவை முன்னிட்டு வித்யாலய பள்ளி மாணவிகளுக்கான ஓவிய போட்டியையும், சென்ற ஜூலை மாதம் 9ஆம் தேதி குரு பூர்ணிமா விழாவை முன்னிட்டு கானாமிர்தம் தனிநபர் குரலிசை போட்டியையும் சிறப்பாக நடத்தியது. இப்போட்டிகளில் முதலிடம் பெற்றவர்களுக்கு மட்டும் தற்பொழுது சான்றிதழும் பரிசுத் தொகை ரூபாய் 1500 போட்டுதலுக்குரிய வித்யாலய சைலர் சுவாமிஜி அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்பட உள்ளது. முதலாவதாக ஓவிய போட்டி 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதலிடம் கீர்த்தனா எஸ், 3ஆம் வகுப்பு சுவாமி சிவானந்தா மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதலிடம் திவேஷ் எஸ், 5ஆம் வகுப்பு தியாத்தி கலநிலையம் நடுநிலைப்பள்ளி. 6 மற்றும் 7ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதலிடம் சக்தி எம், 6ஆம் வகுப்பு தியாத்தி கலநிலையம் நடுநிலைப்பள்ளி. 8 மற்றும் 9ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதலிடம் தீபக் எஸ், 8ஆம் வகுப்பு சுவாமி சிவானந்தா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பிரிவு. அடுத்ததாக கானாமிர்தம் 1 மற்றும் 2ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதலிடம் ராகோ தேஜஸ்வினி, சுவாமி சிவானந்தா மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி. வித்யாலய சூப்பர் சிங்கர் போட்டியில் முதலிடம் முதல் பிரிவில். 3 மற்றும் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதலிடம் பேசா யாதவி, 5ஆம் வகுப்பு சுவாமி சிவானந்தா மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி. வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பரிசுத் தொகை ரூபாய் 1500 வழங்கப்படுகிறது. 6 மற்றும் 7ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதலிடம் ஆ பிரஜித், 7ஆம் வகுப்பு தியாத்தி கலநிலையம் நடுநிலைப்பள்ளி. 8 மற்றும் 9ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவில் முதலிடம் சு அழகர்சாமி, 9ஆம் வகுப்பு சுவாமி சிவானந்தா மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் பிரிவு. பரிசுகளை வழங்கிய சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி. 2ஆம் இடம் பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பரிசுத் தொகை ரூபாய் 1250, 3ஆம் இடம் பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பரிசுத் தொகை ரூபாய் 1000 இன்று அவரவர் பள்ளிகளில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவரும் எழுந்து நிற்கவும். நமது இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா நம் ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயத்தில் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மாணவர்கள் அனைவரும் சைலர் சுவாமிஜி உள்ளிட்ட பெரியோர்கள் அரங்கத்திலிருந்து வெளியில் செல்லும் வரையில் அமைதி காத்து நிற்குமாறு வேண்டுகின்றோம். அனைவருக்கும் இனிப்பு பிரசாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
கீழ்கண்ட அறிவிப்புகளின்படி அவரவர்கள் தங்களுடைய பிரசாதங்களை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சிவானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்களுக்கு நமது சிவானந்தா பிரார்த்தனை கூட்ட